ஒரு ஹெக்டேருக்கு 10 டன்னு 800 கிலோ எடுத்திருக்கோம். அதை திருந்திய நெல் சாகுபடி. நான் எனக்கு நம்ம விவசாய அதிகாரியோட ஆலோசனை பண்ணி அதை செய்வோம் அப்படின்னு அறிவுறுத்தி முறைப்படி தான் நாங்கள் செஞ்சோம். அதுக்கு முதல்ல நாங்கள் நாற்று போட்டு தான் அதை பிடிங்கி ஆட்களை வச்சு நடுவோம். இந்த ஆட்கள் குறைப்பு இதெல்லாம் என்ன செய்யறா நம்ம திருந்திய நெல் சாகுபடி செய்வோம்ட்டு இது நிலத்துல முந்தைய ஆட்களை வெளியே இருந்து தலைச்சத்தை பிடிக்கிட்டு அதை பூமியில் போட்டு செய்வோம். அதுக்கெல்லாம் இப்போ ஆட்கள் இல்லை. அதனால் நல்லா உழுகணும். வரலேவும் உழுது அந்த தக்கப்பூண்டை விதைச்சி நல்லா ஒரு 45 நாள் வரைக்கும் அதை வளர்க்கணும். 30 நாள் வளர்த்தோடனே நம்ம நாற்றாங்காலுக்கு போயிடணும். நாற்றாங்காலில் நல்லா ரகமாக தெரிஞ்சிருச்சு. நான் இந்த வட்டம் வீரிய ரகமாக நல்லா 1262ங்கிற ஒரு நெல் ரகத்தை தேர்ந்தெடுத்தேன். அதை பாய் நாற்றாங்கால் விட்டோம். அதில் தொழு உரம் இதெல்லாம் போட்டு பாய் நாற்றாங்கால் விட்டோம். விவசாய சார இது மாதிரி விட்ட 15ஆம் நாளே அந்த நாற்றை பறித்து கயிறை பிடிச்சி 3/4 அடிக்கு ஒரு குத்து வச்சோம். 3/4 அடி குத்து ஒரு நாற்று தான் வச்சோம். ஆமாம். அப்புறம் 5ஆவது நாள் ஜிங்க் சல்பேட்டும் நெல் நுண்ணூட்ட உயரமும் வேப்பம் பிண்ணாக்கு சேர்ந்து கலந்து ஒரு தெளித்தோம். அப்புறம் 20ஆம் நாள் களை வந்துடுது. நல்லா களை பற்றி இருந்துச்சு. நாங்கள் கோணா விட்டாரை வச்சு அதை களைய எடுத்தோம். ஆமாம், ஒரு ஆள் மட்டும் அந்த வருஷ நடவில் நெட்டுக்கு இழுக்கிறது சக்கரை மாதிரி இருக்கும். அது இழுக்கும்போது அந்த களையெல்லாம் பூமியில் அமிங்கிரும். அது நம்மளுக்கு உரமாகவும் ஆயிடுது. முந்தி நாங்கள் களையை எடுத்து வரப்பில் போடுவோம். இப்போ அந்த சக்கரை மாதிரி இருக்கிறத அப்படி இழுத்தோம்னா அது செகதிக்குள்ளே அமுக்கி அதுவும் உரமாக போயிடுது. உரங்கிறது கொஞ்சம் அவசியமாக இப்போ கொடுத்ததே ஆகணும். திடீர்னு நம்ம இயற்கை உயரத்துக்கு போயிட முடியாது இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கொடுத்து ஆகணும். இரு நான் சொல்லிடுறேன். அது தலைச்சத்து 50 கிலோவும் மணிச்சத்து 50 கிலோவும் சாம்பல் சத்து 50 கிலோ வேப்பம் பண்ணாய் கலந்து போட்டு விட்டோம். போட்டு விட்டு அப்புறம் பூச்சி பராமரிப்பு சார் ஃபீல்டில் பார்த்து வயல்லலாம் ஆலோசனை பண்ணும். அவங்க மூலியமாக ஆலோசனை பண்ணி அது ஒரு பூச்சி பராமரிப்பு செஞ்சுதே ஆகணும். திடீர்னு பூச்சி பராமரிப்புலாம் நிப்பாட்டின முடியாது. அதை ஒரு தடவை அடித்தோம். அப்புறம் இந்த எலி முக்கியமாக அதை கட்டுப்படுத்தணும். அதுக்கு எலிக்கு அந்த இடிக்கு மாதிரி இருக்கும். மருந்தெல்லாம் வச்சோம்னா அதை சாப்பிட்டுட்டு மற்ற பாம்பு அந்த எலியை திங்க அதை இதாகிடும். நம்ம இடிக்கையத்தையும் வச்சு இது பண்ணணும். மருந்தெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த எலி செத்த எலியை நம்ம ஒரு பாம்பு சாப்பிடும், ஒரு கீரி சாப்பிடும். அது அப்படியே இது அது மாதிரி இடிக்கின்னு இருக்குது. அதை வச்சு 2 தடவை எலி இடிக்கெல்லாம் கட்டுப்படுத்தணும். நான் சராசரி ஏக்கருக்கே ரொம்ப கம்மியாக அடிப்போம். ஏக்கருக்கு அதிகபட்சமாக ஒரு ஹெக்டேருக்கு இப்போ நாங்கள் ஒரு ஹெக்டேருக்கு 10 டன்னு 800 கிலோ அடித்து சாதனை படைத்து முதலமைச்சர் இது சிஎம் கையில் அவார்டு வாங்கியிருக்கேன். செலவுக்கும் வருமானத்துக்குமான இடைவெளி ஐயோ இது எனக்கு லாபம் இல்லை. நான் அது செய்கிற முறைப்படி செஞ்சாருக்கு நிறைய பேர் உழுவாங்க, முடியாதவங்க உழுது நாற்றை பறிச்சு நட்டு விட்டுருவாங்க. நான் வயலே இருப்பேன். எனக்கு எந்த வேலையும் இல்லை.